கிறிஸ்துவுடன் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடைய கூட இருக்கிறார். அதனால யாக்கோவின் தேவன் நமக்கு யாக்கோவின் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவர். 146ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி ஆகி சொல்லுகிறது. யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். யாக்கோவின் தேவனை துணையாக கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோவில் தேவனை தன் துணையாக கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதனால நாமும் யாக்கோவின் தேவனை, கர்த்தராகிய தேவனை, கர்த்தராகிய இயேசுவை துணையாக கொண்டிருக்கும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. 147ஆம் சங்கீதம் 19-20 எப்படி ஆகி சொல்லுகிறது. யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களை அறிவிக்கிறார். அவர் வேறே எந்த ஜாதிக்கு இப்படி செய்வதில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களை அறிவிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோவுக்கு வசனத்தை அறிவிக்கிறார், பிரமாணங்களை அறிவிக்கிறார், நியாயங்களை எல்லாம் அறிவிக்கிறார். அல்லேலூயா. அதனால யாக்கோவின் தேவனை துணையாக நாம் கொண்டிருப்போமானால் நமக்கு வசனங்களை அறிவிப்பார், பிரமாணங்களை அறிவிப்பார், நியாயங்களை அறிவிப்பார். அல்லேலூயா. வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அநேகர் அறியாமல் போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப யாக்கோவின் தேவனை துணையாக கொண்டிருக்கிற ஜாதிக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்தவன் பிள்ளைகளுக்கு தேவன் வசனங்களை போதிக்கிறார், பிரமாணங்களை போதிக்கிறார், நியாயங்களை போதிக்கிறார். அல்லேலூயா. இப்படி வேற எந்த ஜாதிக்கும் தேவன் செய்ததில்லை. அதனாலதான் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னோடு இருந்தேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் யாக்கோவோட, நான் உன்னோடு இருந்தேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவேன். அப்போ யாக்கோவை எப்படி உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கிறார்? வசனத்தை முதல்ல கொடுக்கிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார், நியாயங்களை கொடுக்கிறார். இவைகளை யாக்கோபு கற்றுக்கொண்டதனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். அதனால நம்முடைய கரத்திலே இருக்கிற வேதம், வசனங்கள் நம்மோடு இருக்க வேண்டும், பிரமாணங்கள் நம்மோடு இருக்க வேண்டும், நியாயங்கள் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேற எந்த ஜாதிக்கும்
வசனமும் இல்ல, பிரமாணமும் இல்ல, நியாயங்கள். நமக்கு வசனம் இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது, நியாயங்கள் அல்ல. நமக்கு எல்லாம் கட்டளை இருக்கிறது, நமக்கு எல்லா ஒழுக்கங்களும் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனைக்கு எப்படி வர வேண்டும், ஆராதனைக்கு எப்ப வர வேண்டும், என்ன கட்டளை தேவ ஜனங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து வாஞ்ச. ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருகிறது, உயிர்த்த நாள் ஆராதனை என்றைக்கு வருகிறது என்ற வாஞ்சை, தாகம் வேணும். ஹல்லேலூயா. வேறே எந்த ஜாதிக்கு அவர் இப்படி செய்தது? நல்ல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு யாக்கோபோடு கூட இருந்ததனால் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு தேவன் துணையாயிருந்தபடியினால் அவன் பாதுகாப்பை பெற்றுக் கொண்டான். ஹல்லேலூயா. அதனால நாமும் யாக்கோபை போல தேவ சமூகத்திலே இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவரை பிடித்துக் கொண்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 25வது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும், யாக்கோபுக்கு நல்ல குணம் இருந்தது. அவன் கூடாரவாசியாயிருந்தான். அவன் தன்னுடைய தாய் சொல் கேட்டு நடக்கிறவனாயிருந்தான். ஹல்லேலூயா. வனவாசி எப்படி இருந்தான்? வன சஞ்சாரியாயும் வேட்டையாடுகிறவனாகவும் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ வன சஞ்சாரிக்கு என்ன புத்தி இருக்கும்? மூர்க்க புத்தி தான் இருக்கும். ஹல்லேலூயா. வேட்டையாடுறவனுக்கு என்ன புத்தி இருக்கும்? கடூரமான புத்தி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் குணசாலியும் கூடாரவாசிக்கு என்ன குணம் இருக்கும்? கூடாரவாசிக்கு தான் குடும்பம் நடத்துகிற குணம் இருக்கும். மனைவி பிள்ளைகளை நேசிக்கிற குணம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளின் நாட்களில் கூட அநேகர் அப்படிதான் வனவாசிகளாய் இருக்கிறார்கள், வீட்டை குறித்து கவலை இல்லாதவர்களாய். ஆனா அநேகர் குணசாலிகளாக இருக்கிறவர்கள் கூடாரவாசிகளாகவும் இருக்கிறார்கள், வீட்டை குறித்த கவலை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் வனவாசியா இருந்தவனுடைய நிலைமை என்ன ஆச்சு என்று நாம் பார்க்கும் போது எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒருவர் அவன் பேசிக்கொள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக அதன் சேஷ்ட புத்திரமாக விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஹல்லேலூயா. இந்த ஏசாவை குறித்து எபிரேயர்ல எழுதப்படும் போது பவுல் இப்படியா எழுதுகிறார். வனவாசியான ஏசா எப்படி இருந்தானா? வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வனவாசி எப்படி இருப்பான்? வேசிக்கல்லனாக இருப்பான். ஹல்லேலூயா. எதை செய்யவும் துணிந்தவனாயிருப்பான். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை கூட விட்டு போகட்ட துணிந்தவனாயிருப்பான். ஹல்லேலூயா. அவன் சீர்கட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தான் சம்பாதித்து வைத்ததோ, தன் தகப்பன் சம்பாதித்து வைத்ததோ,
அந்த பணத்தை எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஏசாவை போல வாழ்ந்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் மதுபான பிரியர்களாய் இருந்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் அவர்கள் ஏசாவை குறித்து சொல்லும்போது சீர்கெட்டவனா இருந்தார். அவனுக்கு சீரு நல்லா இல்லை. அப்புறம் பிற்பாடு அவனுக்கு உணர்வு வந்த போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்று கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காண. பிற்பாடு எல்லாம் போனதுக்கு அப்புறம், வயது போனதுக்கு அப்புறம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் சிலர் ஆசீர்வாதம் வேணும் என்று தேடுகிறார்கள். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு தேடியும் கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போன. இதெல்லாம் வேதத்திலே ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் சீர்கெட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தபடி ஆய் பார்க்கும் போது அதே 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். அல்லேலூயா. தகப்பனாகிய ஈசாக்கு வயதான போது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பெரிய மகனை ஏசாவை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆனா தாய்க்கு குணசாலியும் கூடாரவாசியும் ஆயிருக்கிற யாக்கோபு தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால அவர் காரியத்தை சொல்லுகிறார். உன் தகப்பனார் ஏசாவுக்கு ஒரு கட்டளை போட்டிருக்கிறாருப்பா, நீ சீக்கிரமாய் வேட்டையாடி நல்லா சமைத்து ருசியா எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதி. தாய்க்கு தான் பெற்ற பிள்ளை ஆனாலும் அது பிரியமில்லாத காரியமா இருந்தது. அல்லேலூயா. அவன் இப்பொழுதே வேண்டாதவனா இருக்கிறான், கொல்லாதவனா இருக்கிறான், சீர்கட்டவனா இருக்கிறான், விபச்சாரக்காரனா இருக்கிறான். இவனை ஆசீர்வதித்தால் இவன் இன்னும் ரொம்ப தீமை செய்வான். அல்லேலூயா. அதனால யாக்கோபு கட்ட சொல்றார், காரியங்கள் இப்படி இருக்கிறது, நீ சீக்கிரம் ஒரு வெள்ளாட்டு குட்டியை பிடித்து கொண்டு வா, நான் ருசியா நல்ல என்ன பண்றேன், சமைச்சு தரேன், நீ இதை கொண்டு உன் தகப்பனு காட்ட போ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஈசாக்கு உடம்பு முழுவதும் என்ன உள்ளவனாயிருக்கிறான், ரோகம் உள்ளவனாயிருக்கிறான். அவர் தடவி பார்த்தால் என்ன நடக்கும்? தடவி பார்த்தா கண்டுபிடிச்சா என்ன ஆசீர்வதிக்க என்ன செய்யாது? ஆமா, பாருங்க 24ஆம் வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனை கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்ய என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. அல்லேலூயா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ யாக்கோவுடைய வஸ்திரத்தை ஈசாக்கு மோந்து பார்த்ததும் கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது.
அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சைரசத்தையும் தந்தருளாராக. திராட்சரசத்தையும் தந்தருளாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாயிருப்பாய். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை உன் தாயின் பிள்ளைகள் வணங்குவார்கள். உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். ஆசீர்வதிக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நிறைய ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கிறான்? தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்புறம் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். அல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோவுக்கு எஜமானாய் ஏசாவை வைக்கிறார். அல்லேலூயா. ஆனா தாய் எங்கே ஒரு ஏமாற்றம் பண்ணனதுனால இப்ப ஏசாவுக்கு எஜமானாக யார் மாறுறது? யாக்கோபு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நடந்த கதையை பார்க்கும்போது 37ஆம் வசனம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரனாக கொடுத்தேன். அவனை தானியத்தாலும் திராட்சரசத்தாலும் ஆசீர்வதித்தேன். இப்பொழுதும் என் மகனே, இப்பொழுதும் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன்? என்ன ஆசீர்வாதம் எங்க இருந்து எடுத்து கொடுக்கறது? எல்லாத்தையும் கொடுத்துட்டானே. ஏசாதன் தகப்பனே, நோக்கிய தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. அவன் கண்ணீரோட தேடியும் அழுதும் கிடைக்கவில்லை. அப்புறம் அல்லேலூயா, அவன் தகப்பன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறானா? அப்பொழுது அந்த தகப்பனாய் ஈசாக்கு அவனுக்கு பிரயோஜனமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பரியோடு இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து நீ உன் சகோதரனை, ஆமா, பட்டயத்தினாலதான் நீ என்ன செய்யணும்? பிழைக்க. அல்லேலூயா. இப்படி குணசாலிக்கும் கூடாரவாசிக்கும் வனவாசிக்கும் வேட்டைக்காரனுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை பாத்தீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் விடுங்கும். அல்லேலூயா. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் விடுங்கும். கழுகின் குஞ்சுகள் தின்னும். அல்லேலூயா. அதனால தாயின் கட்டளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? தாயின் கட்டளையை அசட்டை பண்ணக்கூடாது. யாக்கோபு தாயின் கட்டளையை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவன் ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? சுதந்திரித்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, 23, 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். அல்லேலூயா. உன் தகப்பன் உன் தாயில் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். அல்லேலூயா. இப்ப நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நீதிமான்களா இருக்கணும். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வான். அல்லேலூயா. இந்த காலத்துல
தகப்பன் தாய் சந்தோஷப்பட, தகப்பன் சந்தோஷப்பட என்ற மாற்றங்கள் கிடையாது. பெற்றவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள்? ஆமா, நீ நீதிமானா இருந்தாய், பெற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அல்லேலூயா. மதியற்ற பிள்ளைகள், வனவாசிகள், வன சஞ்சாரிகள் தாயை என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள், அலட்சியம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ண. அப்படி போனா இப்படிதான் ஆசீர்வாதம் எல்லாம் என்ன ஆயிரும்? ஆமா, அப்புறம் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யாக்கோபு ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அவன் தேவனுக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்புதரமும் புள்ளியும் அதிகமுள்ளதாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து நீ ஒரு பொருத்தனையை பண்ணின. பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, 3வது சொன்ன கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ. அப்ப அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை விட்டு தன்னுடைய ஊருக்கு போக என்ன செய்கிறான்? அப்ப அவன் தேவனுக்கும் கீழ்ப்படுகிறான், தன் தாய்க்கும் கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. தன் தகப்பனிடத்தில் இருந்தும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. அதனால நாம் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும், தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும், தகப்பனையை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. சிலர் பைபிள் வசனத்தை எல்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டு அப்படியே நடக்கிற பெரிய பக்திமான் மாதிரி நடப்பாங்க. ஆனா தாய்க்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படி இருக்கிறாங்க. தாய்க்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தாயும் தகப்பனையும் நேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்படி இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த யாக்கோபு தாய்க்கு கீழ்ப்படிந்தான், தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். தேவனுக்கு இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 21 22 வசனம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனில் எல்லாம் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணுகிற ஒரு மகனாக இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி பொருத்தனை பண்ணுகிறான்? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு, ஆமா, அவன் ஏசாவுக்கு பயந்து தன் தாயின் சொல்படி தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். ஓடி போகும்போதே அவன் போற வழியில ராத்திரியில என்ன செய்யறான்? ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்துங்கிறான். அப்ப அங்க ஒரு சொப்பனம் காண்றான். என்ன சொப்பனம்? பாருங்க, 12ஆம் வசனம். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டான்.
இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு கல்லை தலைக்கு தலையணையா எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்குறான். அப்போ தூங்கும் போது ஒரு சொப்பனை காண்றான். ஒரு ஏணி எங்க இருக்கிறது? பூமிக்கும் வானத்துக்கும் உயரமா இருக்கு. கீழே வச்சிருக்க ஏணிக்கு நுனி எங்க இருக்கிறது? வானத்தை எட்டுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதிலே தேவதூதர்கள், ஆமா, தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களும் காலையில எழும்பிதான் இப்படி சொல்றான். இப்ப நான் பயந்து என் அண்ணனுக்கு பயந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அல்லேலூயா. சமாதானத்தோட என்ன செய்யணும்? திரும்பி வர பண்ணணும். அப்பதான் அவர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. அவர் ஒரு கல்லை நிறுத்தி வச்சிருக்காரு. அதை என்ன ஆக்குவாரு? வீடாக்குவார். இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க என்ன பண்றாங்க? கல்லை வச்சு இதுதான் சாமி என்ன கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாக்கோபு இதை எழுதி வச்சதுனாலதான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே வேதத்துல இருக்கிறதா, பைபிள்ல இருக்கிறதா நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதை திருப்பி ஏதோ உல்டா பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவரே ஒரு அடையாளத்துக்கு வச்சுக்கிறார். அதன் மேல எண்ணெயை வார்த்தை என்ன பண்ணுகிறார்? அடையாளம் தெரியும்படி அந்த கல்லை அங்க நிறுத்திட்டு, இந்த கல் தேவனுக்கு வீடாகும், உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. யாக்கோபு பெரிய பொருத்தனை பண்ணுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். கல்லை வீடாக்குவாராம். ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாராம்? தசமபாகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்க வேண்டுமானால் நாம் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு அதை செலுத்தணும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் தேவன் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாய் ஏசாவுக்கு முகத்திற்கு விலகி ஓடி போகிற போதே உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் பாருங்கள். அல்லேலூயா. பெத்தேலுக்கு போகும் என்னெல்லாம் பண்ணணும்? பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பாக என்னெல்லாம் செய்யணும்? உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. எல்லாம் விக்கிரகாராதனைக்காக இருக்கிறவர்கள் எல்லாம் விக்கிரகங்களை என்ன செய்யணும்? அதை எண்ணெய் சிந்து எல்லாத்தையும் விட்டு விலகி தங்களை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணி கொள்ளணும். எப்படி சுத்தம் பண்ணி கொள்றது? முழுக்க ஞானத்தினால் தங்களை என்ன செய்ய வேண்டும்? சுத்தம் பண்ணி கொண்டார். இயேசு கிறிஸ்து
யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று தன்னை என்ன பண்ணி கொண்டார்? சுத்தம் பண்ணி கொண்டார். அதே மாதிரி எல்லாரும் சுத்தம் பண்ணி கொள்ளணும். அதான் சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் வஸ்திரங்களை. ஆமா, நீங்க கட்டி இருக்கிற இந்த வஸ்திரம் எல்லாம் நல்லா இல்ல. நல்லா நம்ம பாடுனேன் ஒரு பாட்டு, வெள்ளை அங்கியை கரித்து கொண்டு வெள்ளை குறித்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம். அல்லேலூயா. வெள்ளை அங்கியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வஸ்திரங்களை மாற்ற சொல்லுகிறார். அடுத்து, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றார். எனக்கு ஆபத்து நாளிலே, ஆபத்து நேரிட்ட நாளிலே எனக்கு என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஆபத்து நேரிட்ட நாளிலே ஜெபித்த போது உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? ஆமா, ஒரு ஆலயத்தை கட்டணும். அன்னைக்கு பலிபீடம், இன்னைக்கு ஆலயம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து என்ன செய்யுங்க? வாருங்கள். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்க என்ன சொன்னார்? விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி வஸ்திரங்களை எல்லாம் என்ன அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா ஆகிய தெய்வங்களையும் தங்கள் காலணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவர்களை சீகை ஊர் அருகே இருந்த கருவாடி மரத்தின் சீகை ஊர் அருகே இருந்த ஒரு கருவாடி மரத்தின் கீழே உதைத்து எல்லாத்தையும் கழட்டி காதணிகளையும் விக்கிரகங்களையும் சொருபங்களையும் யாக்கோபிடத்துல கொடுத்தா அவங்க ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே என்ன செஞ்சான். இன்னைக்கு அதனால டிவியில எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாலி மரத்துல செஞ்சா என்ன இருக்கான்? செயின், மோதிரம், கையில கட்டுறது, காலில் கட்டுறது, கழுத்துல கட்டுறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா வாங்கி கட்டுங்கன்னு ஒரே விளம்பரம். எல்லாம் நம்முடைய வேதத்திலே வேண்டாம் என்று வெறுத்து தள்ளினது எல்லாவற்றையும் நீங்கள் பிடித்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வேண்டான்னு விட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் ஒருபோதும் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனை தொடை சந்தை தொட்டான். அதனால் அவனோடு போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து துளைக்கிட்டு அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றான். அவன் உன் பேர் என்னவென்று கேட்டான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி, மனுஷனோட மாத்திரம் அல்ல தேவனோடும் போராடினா. எப்படி போராடினா? தனித்திருந்து ராம் முழுவதும் ஜபம். அல்லேலூயா. நமக்கும் பிரச்சனைகள் வரும், எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும். அதை தீர்க்கிறதுக்கு வழி என்ன? ஜபந்தான். ஏசா நான் ஒரு பேரோடு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது எல்லாரையும் அப்போ காற்றுக்கு அக்கறைப்படுத்தி இவர் தனித்திருக்கிறார். அல்லேலூயா. தனித்திருந்து போராடுகிறான். அல்லேலூயா. தேவதூதன் சொல்லுகிறான், நான் என்ன செய்யணும்? போகணும். பொழுது விடுகிறது என்றார். அப்ப காலையில ராத்திரி தொடங்கின, சாயங்காலம் தொடங்கின ஜபம் பொழுது விடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யல. இப்ப எல்லாம் இரவு ஜபம் வச்சா 1 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் என்ன செய்யறாங்க? ஆமா போலாங்கிறாங்க. வாரது எத்தனை மணிக்கு?
10 மணி 11 மணிக்கு போறது 1 மணிக்கு. இதுல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுமாங்க? ஏமாத்துறாங்க. ஆண்டவரே பயங்கரமா ஏமாத்துகிற கிறிஸ்தவர், ரொம்ப திருட்டு எண்ணம் கொண்ட கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ரொம்ப பெருத்து போயிட்டான். நீ பொழுது விட ஆளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். அப்படி பொழுது விடும் போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாதான் தேவதூதன் சொல்லுவான், நான் போக வேண்டும் பொழுது வெடிகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னை ஆசீர்வதித்தா என்ன விடுவேன்? நான் ஜெபத்தை நடத்துவேன். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் வழியதான் உண்மை. என்னை ஆசீர்வதிக்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆமா, ஜெபத்தை விட மாட்டேன். அப்பொழுது உன் பேர் என்ன என்று கேட்கலாம். என் பேர் யாக்கோபு என்றான். அப்பொழுதே அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். மனிதரோடும் போராடினாய், தேவனோடும் அதான் என்ன இஸ்ரவேல் ஒரு இஸ்ரவேல் நாடாக எழும்பி நிற்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ நாடுகள் அவர்களை மேற்கொள்ள பார்க்கிறார்கள், ஆனால் அது முடியாமல் போகிறது. அல்லேலூயா. அப்போ யாக்கோபு இப்படியாக ஆண்டவரிடத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அப்ப யாக்கோவின் தேவன் நமக்கு, யாக்கோவின் தேவன் உயர்ந்து அடைக்கலாமா இருக்கணும்னா நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு எல்லாம் சொல்லுவீங்க. என்ன வேலை இருந்தாலும் ஜெபம் பண்ணாதான் ஆசீர்வாதம்னு இங்க வேதம் சொல்லுங்க. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட காரணம் அவன் தனித்திருந்து ஜெபம் பண்ண. அதனால உங்க பிரச்சனையினையோ வேலையிலையோ ஏதானாலும் சரி, ஒரு நாள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? லீவு போடணும். அல்லேலூயா. லீவு போட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சங்கீதம் 135 சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை தமக்காக தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும். ஆமா, யாக்கோவும் தமக்காக, இஸ்ரவேலும் தமக்காக தான். அல்லேலூயா. பேரை மாறி மாறி இருந்தாலும் கூட எல்லாம் ஒருத்தர் தான். யாக்கோபு தான் இஸ்ரவேல், இஸ்ரவேல் தான் யாக்கோபு. அல்லேலூயா. அவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நாமும் யாக்கோபை போல குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தால், தாய்க்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால், தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருந்தால், அவர் தமக்காக நம்ம என்ன செய்வாரு? தெரிந்து. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ரோமர் 9:13. ரோமர் 9:13 இப்படி ஆகி சொல்லப்படும். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிச்சா உங்களை சிநேகிப்பார், ஜெபிக்காதவர்களை எல்லாம் தேவன் வெறுப்பார். அல்லேலூயா. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சபைக்கு போறேன், அந்த சபைக்கு தான் போறேன், எத்தனையோ வருஷமா போறேன், எனக்கு ஏன் இது வந்து ஏன் சொல்றீங்க? கர்த்தர் இருக்கிறவர்களாய் இருந்தால் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் சிநேகிக்கிறவர்களாய் இருக்கும். யாக்கோபாய் இருந்தால் கர்த்தர்களை என்ன செய்வார்? சிநேகிப்பார். பாருங்க, 145 சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லாருமே உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அல்லேலூயா. அதனால யாக்கோபை போல நல்ல குணங்கள் எல்லாம் நமக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோடலானவர்களை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு.
வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமோ நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமோ நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தோ உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்போ யாக்கோபை போல நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவர்களாயிருந்தால் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார். உயர்வான இடத்துல வைப்பார். பெண்கள கதவுகளை எல்லாம் உடைத்து இரும்பு தாழ்பால்களை எல்லாம் முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பார். அல்லேலூயா. அழுது 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 ஜெபித்து 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 காணிக்க போட கூட காசு இல்லாத நிலைமையில இருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இனி கேட்க போகிறவர்களே, அல்லேலூயா, நீங்க யாக்கோவின் தேவனை துணையாக கொண்டிருந்தால் அவர் வெண்கல கதவுகளை எல்லாம் உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை எல்லாம் முடித்து அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கிறது. வெண்கல கதவுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. இரும்பு தாழ்பாலுக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த ஆசீர்வாதம் வரணும்னா என்ன செய்யணும்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆசீர்வாதம் வேணும்னா உட்கார்ந்து என்ன செய்யணும்? பொழுது விடியட்டும், பொழுது விடுகிறது நான் போகட்டும் என்று சொன்னாலும் விட மாட்டேன், என்னை ஆசீர்வாதத்தோடையே விட மாட்டேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க 107ஆம் சங்கீதம் 16-17 வசனம். அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கிருபை நிமித்தமும் மேல் வசனம் பாருங்க, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து கால்களை முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதிக்கணும் துதிக்கணும். வெண்கல கதவை என்ன செஞ்சாரு? உடைச்சார். இரும்பு தாழ்பால்களை முறிச்சார் முறிச்சார். அல்லேலூயா என்று சொல்லி துதிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. அப்ப துதிக்கணும்னா யாக்கோவை போல யாக்கோவு என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் நாமும் செய்யணும். அல்லேலூயா. ஒண்ணும் பெரிய காரியங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கீழ்படுகிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பொருத்தனை பண்றது, இதெல்லாம் சாதாரண ஒரு மனுஷன் கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். அல்லேலூயா. அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்தார், இரும்பு தாழ்பாடுகளை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்தருக்கு அவர் செய்த அதிசயங்களை நிமித்தமும் அவரை துதிப்பார்கள். துதிப்பீங்க. அல்லேலூயா. துதிப்பீங்களா? துதிக்க மாட்டீங்களா? துதிப்போம். அப்புறம் ஏசாயா 43:1-2 வாசிங்க. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரோ இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறவராவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னை புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நீ என்னுடையவன்
என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் நோடிருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது என் மேல் புரளாதே, நீ அக்கினி அடங்கும் போதே அக்கினி ஜுவாலை வந்து என்ன செய்யாது. நம்முடைய வாழ்க்கை தண்ணீரை கடக்கிற வாழ்க்கையா இருக்கிறது. பெரிய தண்ணீர் ஆறு, பெரிய நிறைய தண்ணி ஓடுற ஆறை கடக்க வேண்டியதா இருக்கிறது. முடியலையே, முடியலையே, என்ன செய்கிறது? ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆறுகளை கடக்கணுமே, தண்ணீரை கடக்கணும், ஆறுகளை கடக்கணும், அக்கினியின் மேல என்ன செய்யணும்? நடக்கணும். வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வருஷத்துக்கு முன்ன யாக்கோபுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாடுகள் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பாடுகளின் மத்தியில தான். அதை ஜெபத்தின் மூலமும் ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதன் மூலமும் தான் ஜெயம் எடுக்க முடியும். ஆசீர்வாதங்களை அப்பதான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இத கேட்கிற வசனங்களின்படி நடந்து நீங்க ஜெபித்து துதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சபையில சாட்சி சொல்லும் போது தான் மற்றவங்களுக்கு. அது ஒருத்தர் 2 பேர் சொல்லணும்னு நான் சொல்லல, எல்லாரும் சொல்லணும் சாட்சி. ஹல்லேலூயா. நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். மனுஷ யோசனைகள் எல்லாம் வீணா இருக்கிறது. மனுஷன் அந்த வியாபாரம் பண்ணு, இந்த வியாபாரம் பண்ணு எனக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் சரிபட்டு வராது. தேவ யோசனைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தண்ணீரை கடக்கும் போது கூட இருப்பார், ஆறுகளை கடக்கும் போது அவன் மேல் பொருளாதபடி செய்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேணும்னு ஆண்டவர் சொல்றதை என்ன செய்யுங்க? கேளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 41:14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு பூச்சி தான், நம்ம எல்லாம் பூச்சி தான். ஹல்லேலூயா. பூச்சி என்னன்னா ஒன்னும் பெருசா செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மென்மணி பூச்சி பார்த்திருக்கீங்களா? இருட்டுல செல்லையுமே அப்படிதான். அது நல்லா வெளிச்சம் கொடுக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, டக்குன்னு கையால் ஒரு தட்டு தட்டி கீழே போட்டு எடுத்து அதை ஒரு வழி பண்ணிடுவோம். அதே மாதிரி பூச்சிகளுக்கு வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியேன்னு சொல்லுகிறார். நம்முடைய நிலைமை இப்படிதான் இருக்குது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலும் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பூச்சியா இருக்கிறோமே என்று சொல்லி கவலைப்படாண்டாம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் பாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் இந்த நாட்கள் தான். நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம தான் திரளான ஜனங்களை சபைக்கு கூட்டுற வேலை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம யாக்கோபை போல ஜெபித்து பொருத்தனை பண்ணி ஆண்டருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து சொப்பனங்களை தரிசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காமல் துதித்து மகிமைப்படுத்துவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உடனே நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் சொந்தக்காரங்க எல்லாரும் நாம் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்.
நாம் ஒரு பாதையில் நடப்போம் என்பார்கள். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படாத நீன்னு சொல்லி கொண்டு உட்கார்ந்திருந்தா யாரும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது, நம்ம சொந்தக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்ட மாட்டான், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தன் ஆசீர்வதி. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டால் ஒழிய மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதத்துக்குரிய வழிய நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, நடைங்க. இன்னும் யாக்கோவை குறித்து ஏராளமானதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஏசா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள் வரும். அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபு தேவனிடத்திலே வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் பூத்து காய்த்து தேசத்தை பல நாள் நிரப்ப வேண்டியவர்கள். அல்லேலூயா. நாம் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை, பழவும் கொடுக்கண்டேன்னா ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். நீங்களும் துக்கப்படுறீங்க, நானும் துக்கப்படுறேன். ஒண்ணும் இல்லையே. அல்லேலூயா. ஆனா நம்ம கனி கொடுக்க வேண்டியவர், நமக்காக அல்ல, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் வேர் வெற்றி, யாக்கோபு வேர் வெற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல்லாண்டுதான். அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டிலே, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எத்தனையோ நாடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்பதான் தெரிகிறது, இப்பதான் ஜனங்களுக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் நாட்டை பற்றி தெரிகிறது, இயேசுவை பற்றி தெரிகிறது. இயேசுவுக்கு எதிராய், இயேசுவின் பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்பினால் நஷ்டமும் கஷ்டமும் தான் வரும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்துக்கு தெரிகிறது. அதே போல நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கண்டு மற்றவர்கள் சொல்லணும், நாமும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம். எதற்கு? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து. இப்படியாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை, தேவதாசர்களை கொண்டு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், அவைகளை கை கொள்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம். கடைசியாக பாருங்க, அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 46-47. அப்போஸ்தலர் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமனோ ஆலயத்தை கட்டான். தாவீது யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டணும்னு தீர்மானம் பண்ணணும். ஆனால் நீ நிறைய ரத்தம் சிந்தின மனுஷன், நீ என்ன செய்யக்கூடாது? ஆமா, கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன. உன்னுடைய பிள்ளையாகிய சாலோமன் என்ன செய்வான்? ஆமா, இப்ப எருசலேம் நகரத்துக்காக இஸ்ரவேலர் போராடி கொண்டிருக்கிறார். அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்படுவதற்கு நாமும் என்ன செய்யணும்? எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். தினமும் வேண்டிக் கொள்ளுவோம். தேவாலயம் கட்டப்படுவாகவும் ஆண்டுடைய வருகைக்காகவும் நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய வேண்டும். ஆண்டவரே, அவர்களும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு வரத்தக்கதான கிருபையை தாரும். ஆண்டவரே, எங்கள் மனங்கள் சஞ்சலப்படவோ கஷ்டப்படவோ வியாகுலப்படவோ வேண்டாம். யாக்கோபின் தேவனை நோக்கி பார்த்தால் போதும். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படிக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு இறங்கும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு தயவு பாராட்டும்படி தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனை நாம் நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை கனப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற யாவரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நன்மைகளை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி இறக்கங்களினால் முடிச்சு உன் வாயை திருப்தியான கழுது சோமாய் உன் வயை திரும்ப பாலவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தல் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தங்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்னென்றையுமா இருப்பதாக. Hallelujah. 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 கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு வெள்ளடைக்கிறார்.